ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய மாடியில் நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வேண்டி இந்த வீடியோ கொடுக்குறேங்க. ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நெய் கத்திரி பாருங்கள், விதை போட்டு விட்டேன். என்ன அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கத்திரி நாற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இடம் இருக்குதோ அங்கங்கே தூவி விட்ருவோங்க. அது முளைச்ச பின்னாடி நம்ம பிடுங்கி பேக் காலியானதும் பிடுங்கி நட்டுக்கலாங்க. இது ஒரு உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தாங்க. வாங்க மாடிக்கு போகலாம். ஒரு சகோதரி கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, அவங்களுக்கு வேண்டிய இந்த வீடியோ நான் எடுத்தேங்க காலையில். ஏன்னா அவங்க வந்து ஐடியாவும் கேட்டாங்க, எப்படி வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்ற ஒரு டிப்ஸையும் சொன்னீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு வேண்டிய அந்த வீடியோவை நான் எடுத்துங்க. அதாவது ரொம்ப க்ளோஸ் அப்பில் நீங்கள் வீடியோ எடுத்து காட்டுறீங்க, கொஞ்சம் லாங்காக காட்டுங்க, எங்களால் வந்து கிளியரன்ஸாக பார்க்க முடிய மாட்டேன்து அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வேண்டிய கொஞ்சம் லாங்காக உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலானே எடுத்துருக்கேங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க, பேக் சைஸு என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க. கீழே பேக் பார்த்திங்கன்னா 15க்கு 6ங்க. அந்த கீழே பேக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா 15க்கு 6ன்ற சைஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேக் வச்சுருக்குறேங்க. 10 பேக்குமே பார்த்திங்கன்னா கீரைக்கு பாருங்கள், சிகப்பு பீட்ரூட் கீரை அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. இப்போ அறுவடை பண்ண தாங்க வந்தேன். சரி, உங்களுக்கு அப்படியே நான் நேற்று வந்து மாடியில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேங்க. பேக்கெல்லாம் வந்து லைவுக்கு வந்து உங்களுக்கு போட்ட பின்னாடி நான் பேக்கெல்லாம் இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. அதை தான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. வெங்காய தால் பாருங்கள், இதில் பீட்ரூட் விதையை வந்து போட்டு விட்டுருந்தேங்க. அதை வந்து பிடிங்கிட்டுங்க. இப்போ வெங்காய தால் அப்படியே அழகாக வளர்த்திக்கிறேங்க. 10 பேக்குமே பார்த்திங்கன்னா 15க்கு 6ங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15க்கு 6 சைஸ் தாங்க. சிகப்பு முள்ளங்கிங்க. இதுவுமே சிகப்பு முள்ளங்கி தாங்க. உங்களுக்கு பேக் சைஸ்லையும் சொல்லிவிட்டுங்க, என்னென்ன விதை நான் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லாங்காக காட்டிட்டு வரேன். பாருங்கள் பேக் சைஸ் பாருங்கள், தெரியுதுங்களா? கமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் பதில் எதிர்பார்க்கலாங்க. நான் வந்து கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து முன்னுரிமை கொடுக்குறேங்க. ஏன்னா தெரியாத விஷயத்தை கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்றதுனாலே நான் வந்து வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும், வீடியோவிலையாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து நான் வந்து கமெண்ட்டு கொடுக்காத இருக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா நான் அப்படி தாங்க இருந்தேன். எனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டால் பதில் எங்கேயும் எனக்கு கிடைக்கலைங்க. அதுக்கு வேண்டிய என்னை நம்பி கேட்குறவங்களுக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வேண்டிய கேட்குற அத்தனை பேருக்குமே நான் பதில் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காங்க. சிகப்பு வெண்டையும் பார்த்திங்கன்னா 12க்கு 12 சைஸ் பேக்குங்க. அதில் ஒரு 5 பேக் வச்சுருக்குறேங்க. 12க்கு 12 சைஸ் பேக்கில் சிகப்பு வெண்டை ஒரு பேக்கு 2 செடி அளவில் வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதில் ஒரு சிகப்பு வெண்டையும் ஒரு சிகப்பு லாங் பீன்ஸ் இருக்குதுங்க. இதில் 2 சிகப்பு வெண்டை இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டையும் சிகப்பு லாங் பீன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 செடிங்க, 6 செடியாக இருக்குது போல இருக்குதுங்க. 6 செடி இருக்குது. 6 செடி வந்து 4 பேக்கில் வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை வெண்டைங்க. இதெல்லாம் வந்து பேக் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணேங்க நான். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரே லைனில், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொத்தவரங்காய், கொடி அவரை, குத்தவரைன்னு எல்லாமே நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேங்க. நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பீட்ரூட்டுங்க. வந்து இப்போ அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பேக் வச்சுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். கிழங்கு பாருங்கள், இதெல்லாம் அறுவடை பண்ணணுங்க. இப்போ அதுக்கு தான் சரி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து சீசன் முடிஞ்சிருச்சுங்க பீட்ரூட்டு. அதனால் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. வாங்க அடுத்து பச்சை வண்டியும் பார்த்திங்கன்னா 15க்கு 12 சைஸுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேக் போட்டிருக்குறேங்க. ஒரு பேக்கில் 2 செடிங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ காய் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, பூ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 செடி பாருங்கள், ஒரே ஈவனாக வளருது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் சத்து வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒரு செடி அதிகமாக வளர்ந்து ஒரு செடி லோவாக வளருது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. அது சத்து குறைபாடால் அந்த மண்ணில் ஒரு செடிக்கு அளவான சத்து தான் இருக்குதுன்னு அர்த்தங்க. நேற்று பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2 சிகப்பு வெண்டையை நட்டு வச்சுருக்குறேங்க. ஏன்னா 10 பேக் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து நட்டு வச்சுருக்கேன். 2 விதையை ஊனி விட்ருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸுங்க. சிகப்பு லாங் பீன்ஸ் வந்து இப்போ வந்து விதை வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி போச்சுங்க. அதுக்கு வேண்டிய இந்த சிகப்பு லாங் பீன்ஸை மறுபடியும் நட்டு வச்சுங்க.
ஒரு 5 செடி இப்போ மறுபடியும் வளர்த்திட்டு வரேங்க. பாருங்கள், பச்சை வெண்டையும் குத்த வரீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி நாற்று எப்படியோ கை தவறி இதில் வந்து விழுந்துட்டுருக்குதுங்க. பச்சை வெண்டை வந்து சரியாக வராதனால இது பாருங்க நான் எடுத்துடுறேன். ஒரு கத்திரி செடியும் ஒரு வெண்டை செடியும் விட்டுருக்குறேங்க. பாருங்கள், பச்சை வெண்டை 2 வெண்டை 2 செடி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைஸு 15க்கு 12ங்க. சரிங்களா? இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேள்விக்கும் பதில் சொல்கிறேங்க. தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பில்லுலாம் இந்த மாதிரி பிடுங்கி விட்ருங்க. பிடுங்கி அதிலே போட்டு விட்ருங்க. அப்புறம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்குதுங்க. நான் வந்து அறுவடை பண்ணணுங்க. பேக் கொட்டி அறுவடை பண்ணணும். கிழங்கு இருக்கா என்னான்னு வர தெரியலிங்க. அதுக்கு வேண்டிய கம்முன்னு வச்சுருக்கேங்க. கஸ்தூரி மஞ்சள் பேக் பார்த்திங்கன்னா 15க்கு 15ங்க. ஒரே ஒரு கிழங்கு வச்சுருக்கேங்க. சரிங்களா? இதில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து நாற்று போட்டு விட்டுக்கலாங்க. நம்ம ஒரு மிளகா நாற்றாக இருக்கட்டும், கத்திரி நாற்றாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாற்று போட்டு விட்டுக்கலாம். ட்ரேயில் வந்து நாற்று போட்டு விட்டு என்னால் வந்து அதை எடுத்து சரியான முறையில் என்னால் நடவே பண்ண முடியலைங்க. அதனால் எனக்கு வந்து ட்ரே வந்து எனக்கு செட் ஆகலைன்றது, எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க அது. அதனால தான் எனக்கு இந்த மாதிரி பேக்கில் விளைவிச்சே நான் வந்து பழகிட்டேங்க. இவன் ட்ரேயில் விளைவிச்சு நான் வந்து இப்போ அதை எடுத்து எனக்கு நடுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க அது. அதாவது முழுசாக வேர் வந்து என்னால் அதை எடுத்து நடவு செய்ய முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நிறைய செடி என்னால் வந்து பட்டு போச்சுன்னு கூட சொல்லலாங்க. அதை எடுத்து வச்சு பட்டு போயிடுச்சுங்க. அந்த மாதிரி எனக்கு அதில் சரியாக வரலைங்க. அதாவது நாற்று வந்ததை பிடுங்கி நாம் நடும்போது வேர் வந்து மண்ணோட வராததுனால கொஞ்சம் செடி 2-3 செடி பட்டு போயிடுச்சுங்க. அதனால் எனக்கு அந்த ட்ரே வந்து செட் ஆகலைங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுக்கிறதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12 சைஸுங்க பேகு. உங்களுக்கு வந்து 2 வெள்ளரி இதில் விட போகிறேங்க. ஒரு வெள்ளரி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து பிடுங்கி நல்லான்ட்டு வச்சுருக்குறேங்க. எந்த பேக்கும் காலி இல்லாததுனால அப்படியே விட்டுருக்குறேங்க. இதில் வந்து ஒரு மிளகா செடியும் ஒரு சிகப்பு வெண்டையும் நட்டு வச்சுருக்குறேங்க. வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், பூ வச்சுருக்குற பாருங்கள். குச்சி மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிங்க. கடைசியில் பார்த்தா காய் பாருங்கள். ஒரு சகோதரி கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க வாட்டர் ஆப்பிளுக்கு வந்து ஆணி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அதுவுமே நான் வந்து அடித்து வச்சுருக்குறேங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஆணி அடித்தேங்க. ஆனால் அப்பயும் அது காய் வைக்கலிங்க. சரி, மறுபடியும் இப்போ பூ எடுக்கிற ஸ்டேஜில் நாம் வந்து ஆணி அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நேற்று வந்து அடித்து வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு வேணால் அதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், பாலக்கீரை. இதுவும் 15க்கு 6 சைஸ் தாங்க. கீரை பேக் அத்தனையுமே 5க்கு 6 தாங்க. நான் வேறு சைஸ் நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் வைக்கலிங்க. பேக் சைஸ் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோவேங்க. அடுத்து பாருங்கள், கொத்து பீர்க்கன். அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் புது வரவுன்னு சொல்லலாங்க. இந்த வெயில் காலத்தில் புது வரவுங்க கொத்து பீர்க்கன். இது பாருங்கள், ஒரு கத்திரி செடி, ஒரு லாங் பீன்ஸுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 15க்கு 15ங்க. ரெண்டுமே 15க்கு 15ங்க. கொடி ஐட்டம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 15க்கு 15 வைக்கலாங்க. இல்லைன்னா 12க்கு 15 வைக்கலாங்க. ரெண்டுத்துலேயுமே நீங்கள் அழகாக வளர்த்த முடியுங்க. நேற்று சாயந்தரம் வந்து 2 கத்திரி நாற்று நட்டு விட்டுங்க. அதாவது பிங்க் வால் கத்திரிங்க. இது நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். தண்ணி கூட ஒன்றும் விடலைங்க. இதுக்கு மேலே தான் விடணுங்க. நெய் மிளகாய் நாற்று நட்டு வச்சுருக்குறேங்க. நேற்று தான் சாயந்தரம் நாற்று நட்டு வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ நாற்றுங்க. இப்படி நடணுங்க. இன்னும் கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுருக்குறேங்க. பேக் சைஸு இதுவுமே 12க்கு 12 தாங்க. குத்தாவரை அத்தனையுமே பார்த்திங்கன்னா 12க்கு 15 சைஸுங்க. ஒரு செடி இருக்குதுங்க பாருங்கள். ஒரு செடி இருக்குது பாருங்கள். இதில் கத்திரி நாற்று தாங்க ஒன்று இருக்குது. ஆனால் அது கத்திரி நாற்று சரியாக வரலைங்க. சரி இருக்கட்டும், குத்தாவரை முடிஞ்சதும் கத்திரி வளர்த்திக்கலான்னு நான் அப்படி விட்டுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் அறுவடை பண்ணணுங்க. இப்போ அதுக்கு தான் நான் வந்தேங்க. சரி, நான் சகோதரி வந்து கேட்டதுக்கு வேணுங்க இந்த வீடியோ ஒன்று எடுத்து போட்டுடலான்னு சொல்லி நான் எடுத்தேங்க. குத்தவரை பூராத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் ஃபார்ம் பண்ணிட்டுங்க. குத்தவரை பேக்கே பார்த்திங்கன்னா 8 பேக் இருக்குதுங்க. குத்தவரை மட்டுமேங்க பாருங்கள். 8 பேக்குமே 15க்கு 12 சைஸுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி நாற்று வந்து குத்தவரையும் கத்தி நாற்று வச்சுட்டுக்கிறேங்க. அதனால சரி இருக்கட்டும்னு சொல்லி இந்த 2 பேக்கையும் கொண்டாந்து இங்கே வச்சுட்டுங்க. 3 செடியில் கத்திரி கலந்துட்டுக்கிறேங்க குத்தவரையில். அதை தான் சரி இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு கத்தி நாற்றும் ஒரு குத்தவரையும் வச்சு விட்டுக்கிறேங்க. அதுதான் சரி ஒரே இடத்துல இருக்கட்டும்னு சொல்லி நேற்று எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேங்க. வெண்டை தனி, குத்தவரை தனின்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை பண்ணவும் அழகாக இருக்கும், உங்களுக்கு காட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு வேண்டி நேற்று இந்த வேலை செஞ்சிச்சுங்க.
இந்த வேலை செஞ்சுட்டு தான் லைவுக்கு வரணும்னு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் திடீர்னு லைவுக்கு வந்துட்டேங்க. லைவ் பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்னுடைய கார்டனை வந்து நான் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கிறேன். தொலைவாக தாங்க அது காமிச்சிருக்கேன். கேமரா பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸில் இருக்காதுங்க, கொஞ்சம் தொலைவாக தான் காமிச்சிருப்பேன். பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க, பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குமே கிழங்கு வந்துடுச்சுங்க. பாருங்கள் கிழங்கு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குதுங்க. தோண்டி 2 கிழங்கு எடுக்கலாமான்னு யோசிக்கிறேங்க. 2 பேக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னா அகலம் 24ங்க, உயரம் வந்து பார்த்திங்கன்னா 9ங்க. ஓகேங்களா? இந்த கிழங்கு பேக் கிழங்கு சைஸு இந்த பெரிய பேக்கு மட்டும் ஒரு 6 பேக் இருக்குதுங்க. 6 பேக்குமே பார்த்திங்கன்னா 9 உயரங்க, அகலம் 24ங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த அதே உயரம் 9 அகலம் 24 பேக்கில் 2 மஞ்சள் கிழங்கு நட்டுருக்குறேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் முளைப்பு வந்துடுச்சு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸபிள் காட்டினா தான் உங்களுக்கு தெரியுங்க, அதுக்கு வேண்டி நான் காட்டுறேங்க. அதாவது லகடாய் மஞ்சளும் மா இஞ்சியும் நட்டுருக்குறேங்க. சொடக்கு தக்காளியும் அதில் ஒன்று இருக்குதுங்க. இது அறுவடை பண்ணணுங்க. இது அறுவடை வர வரைக்கும் வரட்டும், அதுக்கப்புறம் மஞ்சள் வளர்த்திக்கலான்னு சொல்லி வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முளப்பு பாலக்கீரை பாருங்கள், அது பின்னாடி நட்டதுங்க. இது அரைக்கரையும் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. பச்சை லாங் பீன்ஸும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. இதெல்லாம் பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 15 தாங்க. கொடியேட்டு அத்தனையுமே படுத்து பார்த்திங்கன்னா 12க்கு 15 சைஸ் தாங்க வச்சுருக்கேன். இது இளங்கொடி மூக்குத்தி அவரைங்க, அழகாக பாருங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக கொடி ஏறிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் கொடியும் ஏறிடுச்சு, காயும் பாருங்கள் வைக்கிது பாருங்கள். இளங்கொடியுமே இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேங்க. இதில் ஒரு கத்தி நாற்று இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஸ்டேஜில் கத்திரிங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் வைக்க ஸ்டேஜுங்க. இதெல்லாம் அடுத்து இளம்பேச்சுங்க. இதுக்கு அடுத்து இளம்பேச்சு தாங்க. இப்போ ஒரு 10 செடி நான் வந்து இளநாற்று நட்டு வச்சுருக்கேன். அது புது வெரைட்டி தாங்க. அதுவுமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் புது ரகம் தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஸ்டேஜில் இருக்கிற கத்தி நாற்றுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 12க்கு 15 சைஸ் பேக் தாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதுதாங்க அதிகமாக வந்து பேக் வச்சுருந்தேன். இப்போ தான் 12க்கு 12 சைஸ்க்கு மாறி இருக்கிறேங்க. முதல்லாம் 12க்கு 15 சைஸ் தான் அதிகமாக நான் பேக் வாங்கியிருக்கிறேங்க. அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12க்கு 15 சைஸ் பேக் தாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து புது கத்திரி நாற்று பூ வச்சாச்சுங்க. இதெல்லாம் கத்திரி நாற்றுங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கத்திரி செடி வந்து சூப்பராக பூ வச்சுட்டு வருது பாருங்கள். அந்த பக்கம் ஒரு 3 செடி இருக்குதுங்க. குத்தாவரையில் 3 செடி இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு 3 செடி போனதுனால என்னால் வந்து அங்கே காட்டினது அதோட சேர்த்திக்குங்க. இதை அடுத்தது உங்களுக்கு வந்து கொத்து பிற்குங்க. அதுவுமே இப்போ ஒரு 5 பேக்கு வருதுங்க, வளர்ந்து வருதுங்க. சொரக்கா பாருங்கள், எல்லாம் பேச்சுங்க. சொரக்கா ஒரு அறுவடை உங்களுக்கு பண்ணதை நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இன்னும் வீடியோ உங்களுக்கு கொடுக்கல, எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுவும் பாருங்கள் கொத்து பிற்கன் பேக்கு தாங்க. ஒவ்வொரு பேக்லையும் பார்த்திங்கன்னா 2 செடி வச்சுருக்குறேங்க. பச்சை குட்டை போடலைங்க, அழகாக பாருங்கள் தலைஞ்சு மேலே கொடியை பிடிச்சிருச்சிங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 12க்கு 15 சைஸ் பேக் தாங்க. சொரக்கா கொடி இருக்கிற பேக்கும் பார்த்திங்கன்னா 12க்கு 15 சைஸ் பேக் தாங்க. அடுத்து இளம்பேச்சு கத்தி நாற்றுலாம் பாருங்கள், அழகாக சின்ன சின்ன நாற்றாக நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பின்னாடி உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணி காட்டுறேங்க. இப்போ தான் ரொம்ப சின்ன செடியாக நட்டு வச்சுருக்குறேங்க. அது ஒரு 10 செடி நட்டு வச்சுருக்குறேங்க. 2 செடியாக ஒரு 10 செடி நட்டு வச்சுருக்குறேங்க. பாருங்கள் கொத்து பிற்குன்னு பாருங்கள். இது பாருங்கள் கொடியே ஏறிடுச்சு பாருங்கள். இது முதல்ல நட்டுட்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக கொடி பிடிச்சிருச்சிங்க. 2 செடி நட்டுருக்குறேங்க. 2 செடியுமே அழகாக வளர்ந்து கொடி பிடிச்சிருச்சிங்க. இங்கே இருக்குது பாருங்கள் இன்னொரு பேக்கு. இதெல்லாம் முதல்ல நட்டதுங்க. இளஞ்செடிங்க, இளஞ்செடி கொத்து பீர்க்கன் 2மே இருக்குதுங்க. அது காய் வச்சாதாங்க எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு 2 செடியும் ஒரே மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் பீக்கங்காய் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. பாருங்கள் மலேசிய நெட்ட கோவக்காய் தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா காய் ஆகிடுங்க. அதை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து பாலினேஷன் கரெக்டாக பண்ணி விட்ருங்க. பாருங்கள் காய் பொல்லங்காய் பாருங்கள். அடுத்து இளம்பேச்சு கத்தி நாற்று பாருங்கள். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் அடுக்கி விட்ருக்குறேங்க. கொத்தவரங்காய் ஒரு குத்தவரங்க அந்த மாதிரி அடுக்கி விட்ருக்குறேன் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 சைஸ் பேக்குங்க. இதில் 2 கத்தி நாற்று இருக்குதுங்க. ஏன்னா ரொம்ப இளநாத்தாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே வச்சுட்டுங்க. இது வந்து ஒரு இளநாற்று கத்தி நாற்றுங்க, ஒரு சிகப்பு லாங் பீன்ஸுங்க. கேரட் பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து வருது, சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் கேரட்டு.
ஒரு கொத்தவரைங்க, ஒரு மூக்குத்தி அவரை இருக்குதுங்க. இது பிடுங்கி நடணுங்க. இந்த மூக்குத்தி அவரையை எதெல்லாம் இடம் இல்லாததுனால அப்படியே வச்சுருக்குறேங்க. பார்க்கலாம், அது கேரட் அறுவடை பண்ணிவிட்டு இந்த பேக்கிலே கூட நான் வளர்த்திடுவேங்க. அதுக்கு வேண்டி விட்டுட்டுருக்குறேங்க. ஏன்னா இதில் வேறு எந்த செடியும் இல்லைங்க, ஒரே ஒரு கொத்தவரங்காய் தாங்க இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே வளர்த்திக்கலான்னு விட்டுட்டுருக்குறேங்க. கொத்தவரங்காய் பாருங்கள், அடுத்ததுங்க இளம்பேச்சுங்க. இதெல்லாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூக்குத்தி அவரை இருக்குது பாருங்கள். அடுத்து இளம்பேச்சு மூக்குத்தி அவரைங்க. இந்த மாதிரி இளம்பேச்சு போட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து தொடர்ந்து அறுவடை எடுக்க முடியுங்க. இதுவும் கொத்தவரங்காய் தாங்க. கொத்தவரங்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி இருக்குதுங்க. எல்லாமே இளஞ்செடிங்க, வளர்ந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், தேயிலை மூக்குத்தி அவரை எப்படி அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் வந்து அறுவடைக்கு பாருங்கள் பண்ணணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் கொடுக்குற செடிங்க. இதுங்களும் பார்த்திங்கன்னா நேற்று எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுங்க. தக்காளி செடியெல்லாம் முடிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். சேலம் முள் கத்திரிக்காய்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படியே போடுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காய் பார்த்திங்கன்னா அழகாக கொத்து கொத்தாக இருக்குதுங்க. பெரிய காய்ங்க. அதுக்கு வேண்டி இந்த முறை என்ன பண்ணால் இதை விதைக்கி விட்டுருக்குறேங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாக ஆகுதுன்னு பார்க்கணுன்னு விதைக்கி விட்டுருக்குறேங்க. இந்த ரகம் வந்து விதைக்கு நம்மக்கிட்ட இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை எடுக்கணுன்னே விட்டுருக்குறேங்க. சேலம் முள் கத்திரிக்காய்னு இன்னொரு ரகம் இருக்குதுங்க, அது வேணால் என்கிட்ட இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸுங்க. இது வந்து பெரிய சைஸுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காய் இருக்குங்க ஏற்கனவே கேட்லாக்கில். அது வேறு பச்சை கத்திரி, இது வேறு பச்சை கத்திரிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளஞ்செடிங்க. இங்கே மீதி இருக்கிற இளஞ்செடியை நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் பாதி வச்சுருக்கிறேங்க, இந்த பக்கம் பாதி வச்சுருக்கிறேன் பாருங்கள். மொத்தம் 18 செடிங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளஞ்செடியும் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். பழைய கத்திரிக்காய் செடியெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள். வெள்ளை நீட்ட கத்திரிக்காய் பாருங்கள் என்ன போடுறது. இது வேணால் நல்லா ரங்க அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக பூ எடுத்து காய் வச்சுட்டே இருக்குதுங்க பாருங்கள். இந்த வெக்கிலையும் நம்மளால் பூச்செடியும் வளர்த்த முடியுங்க. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாட்டு தாங்க. நம்ம செரிப்பழம் இந்த மாதிரி சின்ன பாட்டு வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா. சரின்னா அந்த ஸ்ட்ராபெரி தொட்டில் வைப்பாங்க பார்த்திங்களா, சின்ன பாட்டு அதுதாங்க. வேறு எதுவும் நான் பாட்டு அதை கொடுக்கலிங்க. பாருங்கள் விதைக்கு பார்த்து பழம் பாருங்கள் எவ்வளோ ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் அறுவடை பண்ணணுங்க. காய் பாருங்கள், நீள்வால் கத்திரிக்காய் செடி அப்புறம் காய் தாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்குற செடிங்க பாருங்கள். இந்த பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 15க்கு 15ங்க. ஒரே ஒரு செடி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு செடியும் வைக்கலாங்க, 2 செடியும் வைக்கலாங்க. ஒரு செடி வச்சோம்னா இந்த மாதிரி ஒரே செடி நல்லா பெரிய செடியாக வளருங்க. 2 செடி வச்சோம்னா இவ்வளோ பெருசு இருக்காதுங்க, கொஞ்சம் சின்னதாக வாங்குங்க. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. காய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையாக்கிற காய் போதும்னா 2 செடி வைக்கலாங்க, தப்பு இல்லை. ஒரு செடி வச்சோம்னா கடைக்கே விற்கலாங்க, அந்த அளவுக்கு காய் வருங்க. இங்கே பாருங்கள் காய் எப்படி இருக்குது. செடி பூரா காய் தாங்க. இதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து நாங்களும் காட்டியிருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சப்போர்ட்டு அது ஒன்று தாங்க. பாருங்கள் விதைக்கி விட்ருக்குறேங்க. டபுள் கலர் பர்பிள் கத்திரிக்காங்க, விதைக்கி விட்ருக்குறேங்க. சூப்பரான ரகங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய செடிங்க. பழைய செடி நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே இருக்கிற செடிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக அடுக்கி விட்டுட்டுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 15க்கு 15 சைஸ் பேக் தாங்க. ஒரு செடி இருக்குதுங்க, 2 செடி வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 செடி இருக்குது பாருங்கள், ஒரு செடி இருக்குங்க. அதாவது நான் எனக்கு கைக்கு எப்படி நாற்று கிடைக்குதோ அந்த மாதிரி நான் நட்டு வச்சுருவேங்க. இளஞ்செடியும் பார்த்திங்கன்னா 2 செடி இருக்குதுங்க, ஒரு செடி இருக்குது. அந்த மாதிரி பேக்லேயும் காய்க்கு இருக்கிற மாதிரி நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். நெய் மிளகாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக பாருங்கள். மிளகா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கேட்ட உறவுக்கு வேண்டி இந்த வீடியோங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. அதுவுமே வெளியே கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றத. பப்பாளி செடி வந்து இப்போ காய் வச்சிருச்சுங்க. அதை தான் உங்களுக்கு வந்து ஒரு கார்டன் காட்டலான்ட்டு காட்டுறேங்க. பாருங்கள். அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.